வணக்கம் தமிழா. நம்ம இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா Xiaomi 14 Ultra வச்சு 2-3 நாளாக பல ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன். Xiaomi பிஹைண்ட் த லென்ஸுக்காக ஒர்க் ஷாப் வந்து இங்கே நடத்துனாங்க. ஸோ இங்கே வந்து இந்த Xiaomi 14 Ultra வச்சு பல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு வந்து அதை வந்து கொண்டு வர போகிறேன். இன்றைக்கி இதோட ஒரு குவிக்கான ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு டீட்டெயில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. முக்கியமாக இதோட கேமரா. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா வந்து பின்பக்கம் இருக்குது. 50 மெகா பிக்சல் எல்லாமே வந்து தந்திருக்காங்க. ஃப்ளோட்டிங் லென்ஸ் இருக்குது. ஸோ வேரியபிள் அப்பர்ச்சர் தராங்க. f1.6லேருந்து f4 வரைக்கும் போகுது. லைக்கா சமிலெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அவுட் சைடு சிங்கப்பூரில் பக்கத்தில் வந்து ரிவர் போகுது. இங்கே வச்சு வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காண்பிக்கிறேன். எப்பவுமே வந்து வீட்டில் தானே பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வெளியே இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Xiaomi 14 Ultra co-engineered with Leica. அவங்களோட ஹைப்பர் ஹவர்ஸில் இது வந்து பவர் ஆகுது. இது வந்து இந்தியன் ரீட்டைல் யூனிட் இல்லை, பட் வந்து இந்தியன் ரோம் வந்து போட்டிருக்காங்க. Xiaomi 14 Ultra 16 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் ஓடி வருது. ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ்லேயும் வருது, வைட்லேயும் வருது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. டால்பி விஷன் அட்மாஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் வந்து பவர் ஆகுது. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். Xiaomi co-engineered with Leica, designed by Xiaomi. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. எங்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வேரியண்ட் 2 உண்டு, ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ ஒரு ஃப்ராஸ்டட் பேக் கேஸ் வந்து தந்திருக்காங்க. ஹார்ட் கேஸ் இது. ஸோ இது வந்து ஒயிட் கலர் வேரியண்ட். 2 கலரில் வருது இந்தியாவில். ஒயிட் மற்றும் பிளாக் கலரை கொண்டு வராங்க. ஒயிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. பிளாக்லேயும் இந்த லேதன் வெகர் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. ஃபோன் டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 90 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. Xiaomi 13 Ultraவில் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வந்துருந்தாங்க, பட் இப்போ வந்து 90 வாட்ஸ் வந்திருக்காங்க. USB Type-C கேபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒயிட் கலர் வேரியண்ட் எங்கிட்ட இருக்குது. பிளாக் கலர் வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபீலில் வந்து கிடைக்குது. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வருது. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. USB Type-C போட்டிருக்கு. மைக் மற்றும் சிம் ட்ரே தந்திருக்காங்க. பவர் பட்டன், வால்யூம் பட்டன். 9.2 mm திக்னஸ் மற்றும் ஒரு 220 கிராம்ஸ் வெயிட் கிட்ட வருது. பட் 220 கிராம்ஸ் இருந்தால் கூட நான் யூஸ் பண்ணும்போது வெயிட் பேலன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக எனக்கு வந்து இது தென்படலை. நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். கேமரா மாடல் இதில் வந்து பெரிய 1 inch சென்சர் தந்திருக்காங்க. வேரியபிள் அப்பர்ச்சர் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேமரா மாடல் கொஞ்சம் பெரிதாக இருக்குது. சுற்றிலும் வந்து ஒரு ரிங் மாதிரி ஒரு டிசைன்லாம் தந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேயும் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. 2K டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே இது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் எல்லாமே வந்து தந்திருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கர்வ்டு இருக்குது. சைட்ஸ் வந்து ரொம்ப கர்வ்டாக இருக்கல, பட் ஒரு மைன்யூட்டான ஒரு கர்வ்டு வந்து தந்திருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ரொம்ப கர்வ்டாக தெரியல, பட் ஃப்ளாட்டாக இருக்கவங்களுக்கும் கர்வ்டாக டிஸ்பிளே பிடிக்கவங்களுக்கும் எல்லாமே ப்ளீஸ் பண்ணும் மாதிரியான ஒரு டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல் இது பவர் ஆகுது. இப்போ நான் வந்து அன்பாக்சிங் வெளியே பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து கேமிங் இதெல்லாம் வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் காண்பிக்கிறேன். பட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனை இருக்காது. அப்புறம் டுவல் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. டால்பி அட்மாஸ்லாம் இருக்குது. அவுட்டோர்னால இப்போ நான் வந்து சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து காண்பிக்கல, பட் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவில் வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த சாம்பிள்லாம் காண்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதோட கேமரா பற்றி சொல்கிறேன். ஏன்னா கேமரா தான் இதை வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்கள் நிறைய இருக்குது. இந்த விலை வந்து அதிகமாக இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான். ஸோ கேமரா தான் வந்து ஒரு கீ டிஃப்ரென்ஷியேட்டர் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து என்ன தந்திருக்காங்கன்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 4 கேமரா தந்திருக்காங்க. எல்லாமே வந்து 50 மெகா பிக்சல் கேமரா இது. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 1 inch சென்சர் இது. சோனி லைட் 900 சென்சர் தந்திருக்காங்க. அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா சிமிலெக்ஸ் லென்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. அப்புறம் ஒரு 50 மெகா பிக்சல் 75 mm டெலிஃபோட்டோ லென்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் இருக்குது. பெரிஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூம் பண்ணலாம். 5x வந்து ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. 30x வரைக்கும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து AI எனேபிள்டு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் 30xல வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ்டாக நல்ல ஒரு ஜூம் வந்து கிடைக்குது.
பட் டிஜிட்டல் ஜூம் வந்து 120x வரைக்கும் போகலாம். கேமரா சாம்பிள்ஸ் தான் காண்பிக்கிறேன், அதில் நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. கேமரா இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது. ப்ரோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரோல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எளிதாக எல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே இதில் வந்து ஸ்டெப்லெஸ் வேரியபிள் அப்பர்ச்சர் தந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து பாருங்கள் F1.6, 1.7, 1.7.5, 7.6ன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். மைன்யூட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080 30 fps 4K 30 இதில் எடுக்கலாம். ஸோ வந்து ஸ்டெபிலைஸ்டு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். ஃபோட்டோ, போர்ட்ரேட், டாக்குமெண்ட், அப்புறம் மோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோ, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், சூப்பர் மூன் ஆப்ஷன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. டைரக்டர் மோட்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ரோ மோடு தந்திருக்காங்க. சூப்பர் மேக்ரோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய 3 லென்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து சூப்பர் மேக்ரோ வந்து எடுக்கலாம். அப்புறம் வந்து மோஷன் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தந்திருக்காங்க. கேமரா போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23mm இருக்குது, 35mm, 50mm, 75mm வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட், டாக்குமெண்ட்ரி, ஸ்வெல்லி பொக்கே 50mm, போர்ட்ரேட் 75mm எடுக்கலாம். சாஃப்ட் ஃபோக்கஸ் 90mm வரைக்கும் இருக்குது. ஷாமியில் இந்த லைக்கா பார்ட்னர்ஷிப்பில் எனக்கு பிடித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த போர்ட்ரேட் மோட் 75mm வந்து இந்த ஃபோனில் வந்து ரொம்ப அருமையாக வருது. அதே மாதிரி 50mm, 35mm உங்களுக்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். இந்த சாம்பிள்ஸை வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். ஷாமியோட ஹைப்பர் ஓஎஸில் வந்து இது பவர் ஆகுது. ஸோ வந்து ஒரு ரொம்பவே ஸ்விஃப்டாக இருக்குது இந்த ஹைப்பர் ஓஎஸ். ரொம்ப ஃப்ளூயிடாக ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஹைப்பர் ஓஎஸில் இப்போ அவங்களோட புதிய ஃபோன்களில் பர்டிகுலராக இந்த 14 அல்ட்ராவில் வந்து கொண்டு வராங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கிடைக்குது. 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. நல்ல ஒரு பேட்டரி லைஃப்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த Qualcomm புதிய சிப்செட் வந்து நல்ல ஒரு பேட்டரி ஆப்டிமைஸ்டான ஒரு சிப்செட். ஹைப்பர் ஓஎஸும் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது கிடைக்குது. அப்புறம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் வேறு என்ன எதிர்பார்ப்போம்? IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்புறம் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Xiaomi 14 Ultra. இதோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு ரிவ்யூ பார்த்தோம். டீட்டெயிலான ரிவ்யூ போடுறேன். நிறைய கேமரா சாம்பிள்ஸ் சிங்கப்பூரில் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பற்றி பல கண்டென்ட்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.